வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மூலப்பொருள் உயர்வு காரணமாக சோப்பு, டிடர்ஜென்ட் விலை 30 முதல் 35% வரை உயர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தேங்காய் உடைத்து வீடு வீடாக சென்று பிரசாரத்தை துவக்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 13 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கி உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் வேட்பாளர் ராமு வேட்புமனு தாக்கல் செய்தார். இனி வருவது விரிவான செய்திகள். மூலப்பொருட்கள் உயர்வு காரணமாக சோப்பு, டிடர்ஜென்ட் விலை 30 முதல் 35% வரை உயர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ள செய்திக்குறிப்பில், கடந்த பல ஆண்டுகளாக குறைந்த விலையில் தரமான பொருட்களை உங்களுக்கு வழங்கி வரும் தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தற்பொழுது ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது. சர்வதேச சந்தையில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் தயாரிப்புக்கான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. பொருட்களின் தரத்தை குறைத்து விலையை அப்படியே வைப்பதை விட தரத்தை நிலைநாட்ட விலையை சற்று உயர்த்துவதே சரியானது என முடிவு செய்துள்ளோம். தரம் குறைந்ததால் அது உங்கள் ஆடைகளையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சிறு தொழில்கள் நசுங்கி விடாமல் இருக்கவும், உங்களுக்கு தொடர்ந்து தரமான சேவை கிடைக்கவும் இந்த தவிர்க்க முடியாத விலை உயர்வை ஏற்று ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து வீடு வீடாக சென்று பிரசாரத்தை தொடங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வேட்பாளர்கள் பெயர் அறிவிக்காமல் வேட்பாளர்களை அழைத்து பூஜை செய்து வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் 16 தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் பெயர் பட்டியலை நேற்று வெளியிடப்பட்டது. இதில் இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிட அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனையடுத்து இன்று காலை பிற்பகல் இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜிக்மர் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சஞ்சீவி விநாயகர் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தேங்காய் உடைத்து அப்பகுதியில் பரப்புரையை தொடங்கினார். அவர் அப்பகுதியில் உள்ள மக்களை வீடு வீடாக சென்று ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்க கோரி தீவிர பரப்புரை மேற்கொண்டார். உண்மைதான்டா, இப்ப நான் செல் எடுத்துங்கடா. நீ மட்டும் தான் வரதுல. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 13 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கியுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 30 தொகுதிகளை கொண்ட புதுவை சட்டசபைக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த நிலையில் புதுவையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக நீண்ட இழுபறி நடைபெற்றது. இதில் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகளும் திமுகவிற்கு 14 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி திமுக போட்டியிட 13 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெள்ளியனூரில் சிவா, மங்களத்தில் ரங்கன், திருபுவனையில் அங்காளன், பாகூரில் செந்தில்குமார், முதலியார்பேட்டையில் சம்பத், உப்பளம் தொகுதியில் அனிபால் கென்னடி, உருளைப்பேட்டையில் கோபால், நெல்லித்தோப்பு தொகுதியில் கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில் விக்னேஷ் கண்ணன், காலப்பட்டு தொகுதியில் ரமேஷ், கதிர்காமம் தொகுதியில் வடிவேலு, காரைக்கால் தெற்கில் நாஜிம், நிரவி, டிஆர் பட்டினத்தில் நாக தியாகராஜன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உழவர்கரை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
தமிழக வெற்றி கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் வேட்பாளராக ராமு வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நேய மக்கள் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறது. அந்த வகையில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ராமு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ராமு பூரணாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்துவிட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியங்குப்பம் பகுதியில் போட்டியிடும் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா கூட்டணி சார்பில் அரியங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு வேட்பாளராக மறைந்த முன்னாள் எம்எல்ஏ ஜெயமூர்த்தியின் மனைவி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் பகுதியில் உள்ள பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்கள் என 500க்கும் மேற்பட்டோருடன் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். மேலும் அரியங்குப்பம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். கொஞ்சம் நெல்லுங்க. ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தேங்காய்திட்டில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளராக பணியாற்றி வந்தவர் மோகன்தாஸ். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காத காரணத்தினால் ஏம்பலம் தொகுதியில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலகிக் கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியின் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிட மோகன்தாஸ் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக சென்று தேங்காய்திட்டு மீன்வளத்துறை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தலில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பெருவாரியான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். ஏம்பலம் தொகுதியிலிருந்து தனி தொகுதியிலிருந்து வேட்புமனு ஐயா என்ஆர் காங்கிரஸ் சார்பாக வேட்பாளராக இன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இன்று அடிப்படை உறுப்பினரிலிருந்து நேற்று விலகியதன் காரணமாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் எங்கள் தொகுதி ஏம்பலம் தொகுதியிலிருந்து நான் என்னுடைய பொறுப்பும் செயலாளர் பொறுப்பு உட்பட விலகி என்ஆர் காங்கிரஸ் இணைந்து ஐயா இன்னைக்கு வேட்புமனு என்ஆர் காங்கிரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன். தமிழகத்தில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் 2 ஆண்டுகளுக்கு பின் பங்குனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவம் தொடங்கப்பட்டது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என பக்தர்களின் பக்தி பரவச கோஷத்துடன் கொடி மரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களின் மண் ஸ்தலமாக விளங்கும் காஞ்சி ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி உத்திர திருக்கல்யாண பிரம்மோற்சவ விழா 2 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு இவ்வாண்டு கோலாகலமாக தொடங்கியது. கடந்த 2 ஆண்டுகளாக கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்றதால் இவ்விழா நடத்தப்படவில்லை. இந்நிலையில் கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நிறைவடைந்ததை தொடர்ந்து இவ்வாண்டு பிரம்மோற்சவ விழா மீண்டும் நடைபெறுகிறது. இதையொட்டி இன்று அதிகாலை சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கூடியிருந்த திரளான பக்தர்களின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பக்தி பரவச கோஷங்களுக்கு இடையே கொடிமரத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்று தீபார்த்தனைகள் காட்டப்பட்டது. 13 நாட்கள்
நாட்கள் நடைபெறுகின்ற இந்த பிரம்மோற்சவ விழாவில் தினமும் காலை மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் உற்சவ மூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இவ்விழாவில் முக்கிய நிகழ்வாக மார்ச் 27ஆம் தேதி 63 ஞாயிற்மார்கள் வீதி உலா மற்றும் வெள்ளி தேரோட்டம், மார்ச் 28ஆம் தேதி தேரோட்டம், ஏப்ரல் 1ஆம் தேதி திருக்கல்யாண உற்சவம், ஏப்ரல் 3ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் இந்த பிரம்மோற்சவ விழா நிறைவடைகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மூலப்பொருள் உயர்வு காரணமாக சோப்பு, டிடர்ஜென்ட் விலை 30 முதல் 35% வரை உயர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்திரா நகர் தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ஏகேடி ஆறுமுகம் விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்து தேங்காய் உடைத்து வீடு வீடாக சென்று பிரசாரத்தை துவக்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள 13 வேட்பாளர்களை திமுக அறிவித்துள்ளது. ஒரு தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கி உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் மணவெளி தொகுதியில் வேட்பாளர் ராமு வேட்புமனு தாக்கல் செய்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.